Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம பார்த்துட்டீங்கன்னா பால் பாக்கெட் வாங்குறோம். இந்த பால் பாக்கெட்னால நமக்கு என்ன என்விரான்மெண்ட்க்கு என்ன பாதிப்பு நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம பால் பாக்கெட் வாங்கணும்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்படி பொதுவாக கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நம்ம இப்படி பால் இது வாங்குறோம், பால் கவரை. இந்த பால் கவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு கட் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பால் பேக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேப்பர் காரனுக்கு போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த சின்ன பீஸ் விழுகுதில்ல, இந்த சின்ன பீஸ் மக்கறதுக்கு பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருஷங்கள் எடுத்துக்கும். ஸோ என்விரான்மெண்ட்க்கும் நம்ம இதனால் ரொம்பவே பாதிப்பு நடக்குது. இப்போ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஒழிச்சிட்டு வரோம். ஸோ இந்த பால் பேக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால இந்த சின்ன பீஸ்னால நம்ம சமைக்கும் போதுமே நமக்கு பிரச்சனை தான் இருக்கு. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். நம்ம இந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி இப்படி போட்டுட்டோம். நம்ம கவுண்டர் டாப்ல இந்த பால் பாக்கெட் பீஸ் சின்னதா கிடக்குது. நம்ம சமைக்கும் போது நம்ம கவனிக்க மாட்டோம். பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்கிறோம். இந்த பாத்திரம் கொஞ்சமா ஈரமா இருந்தது அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பால் பாக்கெட்டை இது அப்படியே உங்களோட பாத்திரத்திலேயே ஒட்டிடும். இப்போ இது வெள்ளையா இருக்கங்காட்டி நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது அரிசி அந்த மாதிரி எல்லாம் இப்போ பாருங்க, ஒலை காஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஒலக்காயிர இதுல நம்ம அரிசி கழிஞ்சு இந்த வச்சிருக்கோம். நம்ம அரிசி கொட்டும் போது உங்களுக்கு இந்த பால் கவரும் அரிசியோட போயிடுது. வெள்ளையா இருக்கங்காட்டி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம சமைக்கும் போதுமே நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குது. நம்ம இதை சாப்பிட்றங்காட்டியும் நம்ம உடல் நலத்துக்கும் பாதிப்பு நடக்குது. ஸோ இது கையோட எடுத்து போட்டுடணும். நான் பால் பேக்கெட்டை எப்படி வித்தியாசமா கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றேன். நம்ம பால் பேக்கெட்டை இப்படி ஃபுல்லுமே கட் பண்ணாம ஒரு ஸ்லைட்டா ஒரு ஸ்லிட் மட்டும் கொடுக்குறேன். பாருங்க, நம்ம ஃபுல் பால் பேக்கெட்டுமே கட் பண்ணல. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம பாலை ஊத்திக்கலாம். உங்களுக்கு பால் ஊத்துறதுமே ரொம்ப நல்லா தான் ஊத்த வருது. ஸோ பார்த்துட்டீங்கன்னா இதை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் காரனுக்கு அப்படியே போட்டுடலாம். நம்ம அந்த சின்ன பீஸை கட் பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே என்விரான்மெண்ட்டையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.